நம் வாழ்க்கை இயந்திரமயமாகிவிட்டது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போன்றவற்றை தான் நம்மில் பெரும்பாலும் விரும்புகிறோம். இயற்கை நமக்கு அளித்துள்ள பல வளங்களை நாம் முன்வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற கூற்றும் வலுத்து வருகிறது. சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய களஞ்சிகப்படை, வாத நோய், கீழ்வாத நோய் என்று சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நீரிழிவு நோய், இரைப்பு இருமல் என்று சொல்லக்கூடிய ஆஸ்மா நோய், இரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய நோய் இல்லை, இரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய உடம்பு நலக்கேடு, இடர்பாடு, இவைகள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் தெளிவாக முழு குணம் அடையக்கூடிய நோய்கள். நமக்கு இருக்க அறிவியல் சித்த மருத்துவம் 5000 வருடம் குறைஞ்சது நம்மகிட்ட இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருவாரியான சக்கர நோய்க்காரர்களுக்கு சக்கர நோய் வருவதற்கு காரணம் வாழ்வியல் மாற்றம், தேவையில்லாத சர்க்கரையை சாப்பிடுவது. வெள்ளை சர்க்கரையை போட்டே நாட்டை கெடுத்துட்டாங்க. வெள்ளை சர்க்கரை, பால், உப்பு, கொஞ்சம் வெள்ளை சோறு எல்லாத்தையுமே நாங்கள் வெள்ளை நஞ்சுன்றோம். நாம் நம்முடைய தமிழ் உணவோடு இருந்திருந்தோம் என்றால், கம்பை சாப்பிட்டு, கம்பங்கூழை சாப்பிட்டு, கேழ்வரகை சாப்பிட்டு, ஒரு பொங்கலுக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் வெள்ளைச்சோறு சாப்பிட்டு இருந்தோம்னா இந்த நோய் வந்திருக்காது. நம்ம அதெல்லாம் இழிவாக நினைச்சு எல்லாரும் வெள்ளைச்சோறு தேவை, கைக்குத்தல் அரிசியே மறந்தோம், புழுங்கல் அரிசியே மறந்தோம். அப்போ பயிர்கள், தானியங்கள், நவதானியம், காய்கறி, கீரைகள், கிழங்குகள் இதை நம்ம சரியா சாப்பிட்டு சக்கரை நோய் கிடையாது. அவ்வாறு உணவை மாற்று வரையிலும் சில மருந்துகளை கொடுத்து, வில்வம் கொடுக்குறாங்க, சீந்தில் கொடுக்குறாங்க, மதுமேக சூரணம் கொடுக்குறாங்க. அவங்க நிறைய வச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச 2-3 உங்களுக்கு சொல்றேன். அதை பயன்படுத்தி உணவு பழக்கத்தை மாற்றி நன்றாக நடைப்பயிற்சியும் செய்துவிட்டு யோகாவும் சொல்லி கொடுத்துட்டா சக்கரை நோயே கிடையாது. இப்போ தமிழக அரசு ஆணையிட்டு இந்த கொள்ளை நோய் ஆகிய சிக்கன்குனியா நோய் கர்நாடகா மாநிலத்தில் இருந்தோ கேரளா மாநிலத்திலும் தமிழ்நாடு வருவதை தடுப்பதற்காக அந்த ஓர மாவட்டங்களில், அந்த ஓர மருத்துவமனைகளின் மூலமாக மக்களுக்கு நிலவேம்பு குடிநீர், அமுக்ரா, பிரம்மானந்த வைரம் என்ற மருந்துகளை பயன்படுத்தி தடை செய்யலான்னு ஒரு ஆணையே போட்டாங்க. அப்போ அரசு ஏற்றுக்கொள்ள என்ன வந்துட்டுது. இது இன்னும் கொஞ்சம் விரிவடையணும். எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு சித்த மருத்துவ பிரிவு, நவீன மருத்துவ பிரிவு. மக்கள் அவங்க வேண்டியது எடுத்துக்கிட்டும். அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நிச்சயமாக இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. இப்போ தாம்பரத்தை பார்த்தீங்க, தாம்பரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? ஐயா, நான் மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், குணமாறு. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் கோயம்புத்தூருங்க, நிறைய மருந்து சாப்பிட்டுருங்க, 2 வருஷம் ஆச்சு, என்னுடைய படை போல இங்கே வந்தனுங்க 1 மாசத்துல குறைஞ்சிருக்குங்க, மகிழ்ச்சியோடு இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ என்ன கருத்து? பக்க விளைவு இல்லாமல் இவருக்கு கொடுக்கக்கூடிய மேல் பூச்சி மருந்து, உள் மருந்து, அவைகளை சாப்பிட்டு உணவு பத்தியமும் கட்டுப்பாடாக இருந்தால் நோய்கள் குணமாதுன்னு மக்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. சித்த மருத்துவத்தை நாம் மூடி வச்சிருந்தோம். இப்போ ஒரு மக்களுக்கு அது கொஞ்சம் திறந்து காட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டுது. இப்போது சைனாக்காரங்க சொல்றாங்களாம், மலேசியாவில் ஒரு கூட்டம், என் நண்பர் போயிருந்தாரு, இப்படி பண்றீங்களையா, நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் நாடி பார்க்குறோம், நீங்க 3ங்கிறீங்க, நான் 2 நாடிங்கிறோம். அவங்க ஏன்னு 2 நாடி வச்சிருக்காங்க, நம்ம 3 நாடி. இவ்வளவு தெளிவா சொல்றீங்களே, வேற மருந்தே வேண்டாம், இது என் பரிசோதனை போதும், நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். நாங்களுமே இந்த வெளிநாடு மருந்துகளை நம்பாமல் எங்கள் மருந்துகளை பயன்படுத்தி நல்ல பயன் கண்டுள்ளோம். சைனா, தமிழ்நாடு நாங்க பார்க்க விரும்புறோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒளிமயமான எதிர்காலம் தான் இருக்கு. நாம் செய்ய வேண்டிய கடுமையான காரியங்கள் உண்டு. நல்ல தர கட்டுப்பாடு, காடுகள் எல்லாம் நல்லா புதுப்பிக்கணும். எங்கிருந்து உங்களுக்கு மருந்து கிடைக்க போகுது? நிலவேம்பு எங்கிருந்து கிடைக்கும்? அமுக்குரா எங்கிருந்து கிடைக்கும்? வாழை ரசம் எங்கிருந்து கிடைக்கும்? காடுகள் அழிக்கக்கூடாது. நல்ல காடுகளை வளர்த்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடியை வைத்து, ஐயா நீங்க காணிங்கிறீங்க, நீங்க இருளருங்கிறீங்க, நீங்க பழங்குடிங்கிறீங்க, எங்களுக்கு இந்த செடிகள் கிடைக்குமா? அது கிடைக்கும் சாமி, நான் கொண்டு வரேன்னு கொண்டு வந்துடுவோம். அப்போ அவர்களை பயன்படுத்தி அவர்களை சமூக பொறுப்பாளர்களாக நாம் நியமிக்க வேண்டும். அவர்கள் ஏதோ காடுகளை அழிப்பார்கள், ஒழிப்பார்கள் நினைக்கவே கூடாது.
காடுகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்க எங்களுக்கு இந்த மருந்து எடுத்து கொடுங்கன்னா அவர்களும் பிழைப்பார்கள். நல்ல மருந்து நாம் செய்ய முடியும். தமிழ்நாடு முழுவதும் மேற்கு மலைத்தொடையில் இருந்து கிழக்கு மலைத்தொடை வரையிலும் இருக்கக்கூடிய பழம்பெரும் காடுகளை பாதுகாத்து ஊர்களிலெல்லாம் யாரெல்லாம் செய்ய முடியுமோ அவர்கள் மூலிகையை வளர்ப்பித்து அதன் மூலமாக மூலிகை எல்லோருக்கும் கிடைக்கிறது. தரமான மூலிகை. ஒரு இடத்துல விளையிற மூலிகை மற்ற மூலிகை மாதிரி இருக்காது. மண்ணுக்கு மண், ஈரத்துக்கு ஈரம், இடத்துக்கு இடம், காற்று காற்று மாறும். அதையெல்லாம் தர கட்டுப்பாடு செய்வதுக்கு நம்மகிட்ட ஆட்கள் இருக்காங்க. அவர்களையும் ஊக்குவித்து இந்த பாரம்பரிய சித்த மருத்துவர்களை அனைத்து அவர்களிடம் கேட்டுக்கொண்டு, ஐயா ரகசியம் சொல்லாதீங்கயா, தயவு செய்து வாங்க, நீங்க எங்கிட்ட சொல்ல வேணாம், கொடுத்து காட்டுங்க. அதன் பிறகு உங்களுடைய மருத்துவத்தை உங்க குடும்பத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாங்க உங்களுக்கு காப்புரிமை வாங்கி கொடுக்குறோம். அதன் மூலமாக யாராவது கேட்டாங்கன்னா அவர்களுக்கு நீங்க வித்து கொடுக்கலாம், உங்க காப்புரிமை அழியாது என்று அவர்களை ஊக்கப்படுத்தி பட்டம் படிக்கும் சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய சித்த மருத்துவர்கள், பொதுமக்கள் இப்ப எங்களை போன்ற நவீன மருத்துவம் பார்த்து படித்து பயின்று இதற்கு திரும்பியுள்ள ஆட்கள் அவங்களையும் கூட்டுக்கொள்ளணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் இவைகள் கிடைக்கின்றன. இவைகள் மூலமாக கொள்ளை நோயை தடுக்க முடியும். சிக்கன் குனியா நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாயிட்டுதே. 10,000 பேருக்கு மேல அரும்பாக்கத்தில் நோய் முழுமையா தீர்வு கொண்டு வெளியே போயிட்டாங்க.